இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்பவோ நடந்த ஒரு விஷயத்துக்காக இன்னைய வரைக்கும் எங்க அம்மாவை கொடுமைப்படுத்திருக்காங்க. இந்த உப்பு மாத்திர சடங்குல மட்டும் இல்ல, நடந்த சஷ்டியத பூர்த்தியிலேயே என் அம்மாவை கலந்துக்க விடாம ஒதுக்கி வச்சிருக்காங்க. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி எங்க அம்மா மேல உங்களுக்கு என்ன கோபம்? எங்க அம்மா இல்லாம தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா அந்த மாதிரி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்லை. எங்க அம்மா இந்த வீட்டுல இருக்கிறதுனால தான் நீங்க இத்தனை வருஷம் இந்த வீட்டுக்கு வராம இருந்திருக்கீங்க. இனிமேலும் அப்படியே இருந்துக்கங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. ஆனா என்னையும் எங்க அம்மாவை பிரிக்கணுங்கிற உங்க கனவு மட்டும் எந்த ஜென்மத்திலையும் நிறைவேறாது. வாங்கம்மா போலாம். திரு, என்னப்பா இதெல்லாம்? இங்க பாருப்பா, எடுத்தோம் கவுத்தோம்னு எல்லா விஷயத்திலயும் முடிவெடுக்க கூடாது. தப்பு நடந்து போச்சு, அதுக்காக நீ இப்படி போறேன்னு சொல்றது சரியில்லப்பா. இல்ல பாட்டி, இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தா அது சரியா வராது. எனக்கு என் அம்மா மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை. சாரி திவ்யா, என்ன மன்னிச்சிரு. திரு, நான் இத்தனை வருஷம் உங்க அம்மாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நான் கோவமாவே இருந்துட்டேன். இப்ப நீ பேசினதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கே புரிஞ்சுது. எங்க அண்ணன் உங்க அம்மாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணி திடீர்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. உங்க அத்தை கவிதாவோட கல்யாணம் அதனாலதான் நின்னு போச்சு. அதனால வந்த கோவம், அந்த கோவத்துல நான் வீட்டை விட்டு சண்டை போட்டுட்டு போனேன். அதுக்கு உங்க அம்மா தான் காரணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மாவை பழி வாங்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாமே மிகப்பெரிய தப்புங்கிறத இந்த நிமிஷம் நான் உணர்ந்துட்டேன் திரு. நான் இப்படி நடந்துகிட்டதுக்கு நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்ட எந்த பிரச்சனமும் இல்ல. மன்னிப்பு கேட்க வேண்டியது என் அம்மாட்ட. நான் பண்ண எல்லாமே தப்புதான். அம்பிகா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. ஐயோ, திரு என் கண்ணை திறந்துட்டான். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோ. காஞ்சனா, என்னம்மா இது? பார்த்து வாங்க கூடாதா? இல்லம்மா, இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. கை தவறி விட்டுட்டேன். காஞ்சனா, கவலைப்படாத. ஏதோ கை தவறி கீழே விழுந்துருச்சு. தவறது கூட நல்லதுதான்னு சொல்லுவாங்க. திவ்யா, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதம்மா. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம். நம்ம குடும்பத்து மேல நிறைய திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஏன் கண்ணே பட்டிருக்கும். அதான் இப்படி நல்லது நடக்கிறப்ப இப்படி ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். எல்லாத்துக்கும் நம்ம மனசுதாமா காரணம். இப்ப என்ன, உப்பு கூட கை தவறி கீழே கொட்டிடுச்சு, அவ்வளவுதானே. புதுசா வேற மாத்திக்கலாமே. இருங்கய்யா,
அந்த சாமி இதை நடத்த விடாம தடுத்துருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. அதோட நடந்த பிரச்சனையில நல்ல நேரமும் தாண்டிடுச்சு. அந்த காரணம் என்னன்னு பார்த்து அதுக்கான பரிகாரம் இருந்தா அதையும் கேட்டு பண்ணிடுங்க. அப்புறமா கூட இத திரும்ப நடத்திக்கோங்க. தப்பு எதுவும் வராது. இல்லனா நேரா நிச்சயதார்த்தம் கூட பண்ணிக்கலாம். டேய், கிழவி குளிச்சிட்டு வந்து என்ன வைக்க போதுரா? அக்கா இங்க பாரு, அந்த கிழவி ஏதாவது வம்பு இழுத்து சண்டை போடு. அதுக்குள்ள இந்த விஷயம் நீ அதை தலையில தேக்கிற எண்ணெயோட கலந்து வச்சிடறேன். கூப்பிடு. அத்தை, இங்க வாங்கல. என்ன அது நாங்க வீட்ல இல்லாதப்போ அந்த ஓடுகாலி எதுவும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா? என் மோகனவல்லி, உனக்கு வேற வேலையே இல்லையா? நேரம் காலம் தெரியாம என்ன வம்புக்கு இழுக்கிற? ஆ, சரியா போச்சு. எப்படி நான் உங்களை வம்புக்கு இழுக்கிறேனா? ஆமா, அந்த குத்தகக்காரங்கிட்ட போய் என்ன சொல்லி வச்சிருக்கீங்க? அந்த ஓடுகாலி பேர்ல தான் எல்லா சொத்தும் இருக்கு. அதனால நாங்க குத்தக காசு கேட்க வந்தா குடுக்க வேணான்னு சொல்லி வச்சிருக்கீங்க. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப நான் வம்புக்கு இழுக்கிறேன்னு வியாக்கியானம் பேசுறீங்க. ஏன் நான் அப்படி சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? உண்மை அதானே. லட்சுமி தானே இந்த மொத்த சொத்துக்கு சொந்தக்காரி. இது அத்தனையும் அவ அம்மாக்காரி சம்பாரிச்சது. இத்தனை நாள் அனுபவிச்சீங்களே, நான் ஏதாவது சொன்னனா? என்னைக்கு என் பேத்திக்கு பச்சை துரோகம் பண்ண நினைச்சீங்களோ, இனி அவ சொத்து பத்துல எந்த உரிமையும் கிடையாது. அதான் சொன்னேன். பாட்டி, அங்க என் புக் வச்சிருந்தானே பாத்தீங்களா? பாட்டி பாட்டி டேய், பைரவனும் குட்டியும் வந்தா ஹால்ல நின்னு சிக்னல் கொடு. போ. சரி மாமா.